Unit 3ல first sum பாருங்க. If the roots of the auxiliary equation for a second order ordinary differential equation are alpha plus or minus root beta அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு auxiliary equation இருக்குது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில், அதோட ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் தி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃபோட அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பீட்டான்னு சொல்லிட்டு அந்த ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஐ வந்துச்சு அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது வந்து நம்ம டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஐ வந்திருக்கணும். ஸோ ஐ வந்து மிஸ்ஸிங். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ரியல் ரூட்ஸில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது வந்து எப்படின்னா டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள், நம்ம மெட்டீரியலில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ ரூட்ஸ் M1 M2 ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னா ரியலில் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா, ரியலில் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா வந்து இது தான். இதில் C1 C2ங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். இதுக்கு பதிலாக லெட்டர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். e⁻m1x அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட்டை இங்கே எழுதணும். அதே மாதிரி C2 இன்ட்டு e⁻m2x செகண்ட் ரூட்டை வந்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இதை வந்து நம்ம ரியல் ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் பீட்டாங்கிறது ஒரு ரியல் ரூட்டாகவும், ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டாங்கிறது இன்னொரு ரியல் ரூட்டாகவும் நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கிங்களா. ஸோ அப்போ ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ், ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணோன்னா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காசில் வந்திருக்கு, அதேமாதிரி செகண்ட் ஆப்ஷன்லேயும் காசில் வந்திருக்கு, தேர்டும் பாருங்கள் காசு சைனு, அதேமாதிரி ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா காசு சைனுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த பேட்டர்னில் எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா இந்த ரூட்ஸை வந்து நம்ம ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ வந்து மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இங்கே ஐ வந்து வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஐ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டில் வந்துடும். அப்போ ஆல்ஃபா இருக்க இடத்துல ஆல்ஃபா இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐக்கு ஐ இருக்குது, பீட்டா இருக்க இடத்துல ரூட் பீட்டான்னு இருக்குது. சரிங்களா? அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்குள்ள காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. அப்போ e⁻α(x)ன்னு வரணும். ஆல்ஃபா இருக்க இடத்துல ஆல்ஃபா தானே இருக்குங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ஃபா இருக்க இடத்துல ஆல்ஃபானா e⁻α(x)ன்னு தான் வரணும். அப்போ எந்த ஆப்ஷனில் அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சிலையும் வருது, அதே மாதிரி ஆப்ஷன் டிலையும் வருது. ஆனால் ஆப்ஷன் ஏலையும் பிலையும் பாருங்கள் e⁻α(x) e⁻α(x) இருந்தாலுமே C1ங்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் இங்கே எதுவுமே வரல. ஸோ அதை வச்சே ஓரளவு நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காசு சைனு அந்த மாதிரி ரெண்டுமே வரும். இதில் பாருங்கள், ஒரு இதில் காசு வந்திருக்கு, இன்னொன்றில் காசு ஹெச்ஆஃப்ங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். C1க்கு C1 வந்திருக்கு, காசு வந்திருக்கு, அதே மாதிரி பீட்டா எக்ஸு. அப்போ பீட்டான்றது என்னென்னா ஐக்கு பக்கத்தில் உள்ளது தான். இங்கே ஐக்கு பக்கத்தில் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் பீட்டா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் பீட்டாவுக்கு பதிலாக ரூட் பீட்டான்னு இருக்கணும். அப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் பீட்டா வருது, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூட் பீட்டான்னு வருது, ப்ளஸ்லேயும் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு கொஸ்டினில் இந்த ரூட் கொடுக்கும்போது ஐயை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ஃபைனலாக கொண்டு வர முடியும். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணணும், லாப்லஸ் எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது L(y′' அப்படின்னா லாப்லஸ் தான். y'' எடுக்கும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி L(y'), அடுத்து L(sin t), அது லாப்லஸ் ஆஃப் சைன் டின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி L(y)னா L(y)(t) அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்டீரியல்லையுமே இதை டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு லாப்லஸ் எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கும்போது எப்படி வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா L(y') அப்படின்னு வரும். L(y'). அடுத்து ப்ளஸ் 2 வந்து முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ L(y') அப்படின்னு வரும். அடுத்து -3 L(y').
ஒய் அப்படின்ற மாதிரி வரும் ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் டி. ஸோ லாப்லஸ் ரெண்டு சைடுமே எடுத்தாச்சு. இப்போ எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே வரப்போகுது. எஸ் ஸ்கொயர், அதாவது எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக எழுதுகிறப்ப எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி அப்படின்னு வரும் மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ட்டுன்னு இருக்குது. ப்ளஸ் 2 இன்ட்டு எல் ஆஃப் ஒய் டேஷ் அப்படின்னாக்கா ஸோ இந்த வேல்யூஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா மைனஸ் ஒய் ஆஃப் டி அப்படின்னு வந்துடும். அடுத்து -3 எல் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஸோ -3 அப்படியே வச்சுக்கலாம். எல் ஆஃப் ஒய்க்கு வந்து எப்படி எழுதலாம்னா எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் டி அப்படின்றது. எல் ஆஃப் சைன் டினா 1/s² ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணும்போது t = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒய் ஆஃப் 0 = 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ ஒய் ஆஃப் டி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து 0 வந்துடும். அதேமாதிரி ஒய் டேஷ் ஆஃப் டியும் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்னு இருக்கிறதுனால இது அப்படியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டின்னு இருக்கா. அப்போ ஒய் ஆஃப் டிங்கிறது 0 அப்படின்னா இந்த டேர்மை விட்டுறலாம். அடுத்து ஒய் டேஷ் ஆஃப் டின்னு இருக்குது, அதுவும் 0 தான். அப்போ இந்த டேர்மையும் விட்டுறலாம். அடுத்து 2 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஒய் ஆஃப் டி வருதா. ஸோ ஒய் ஆஃப் டின்னா 0. அப்போ இதையும் விட்டுறலாம். ஸோ இது வந்து எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்னு இருக்குது அப்படின்னா வச்சுக்கணும். ஓகேங்களா. அதில் போய் இந்த வேல்யூஸை போட்டக்கூடாது. வெறும் ஒய் ஆஃப் டின்னு இருந்தால் தான் 0. அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு s² எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்னு இருக்குது. ஓகேங்களா. அப்படின்னா எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து இதுலேயும் ஒரு எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி இருக்குது. இதுலேயும் ஒரு எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி இருக்குது. ஸோ காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ எடுத்தோம்னா எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி காமனாக வெளியில் எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா s². அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த டேர்ம் ஃபுல்லாகவே போயிடுது. ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த இது இருக்கா, இது காமனாக வெளில எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் 2 அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு அடுத்தது ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் 2ன்னு இருக்கா. ஸோ 2க்கு அப்புறம் எல் ஆஃப் ஒய் டேஷ் வேல்யூ தான் போடுறோம். அது போய் யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு எஸ் இருக்குது. ஸோ அந்த எஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற மாதிரி வரும். கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எல் ஆஃப் ஒய் ஆஃப் டியை காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ் 2s இந்த இடத்துல இருக்கும். ப்ளஸ் 2s. அடுத்து இதில் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டியை வெளியில் எடுத்தாச்சுன்னா -3ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். அடுத்து ஈக்குவல் டு 1/s² ப்ளஸ் 1. இதில் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி அதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸை வந்து அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1/s² ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இன்ட்டு 1/s² ப்ளஸ் 2s -3 அப்படின்னு வரும். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/s² ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இன்ட்டு இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். ஆட் அதை சப்ராக்ட் பண்ணோன்னாக்கா 2 வரணும். அப்போ என்ன பாசிபிலிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ட்டு -1 போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்போ 3ல் -1 பண்ணிட்டோம்னாக்கா 2 வருது. ஓகே. அப்போ எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/s + 3 அப்படின்னு எடுக்கலாம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா s - 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா s² -1 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. நமக்கு s² வர டேர்ம் பார்த்தீங்கன்னா +1ன்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா s² -1ங்கிற அந்த டேர்ம் s² அப்படிங்கிற அந்த டேர்மே வரல. ஓகேங்களா. ஜஸ்ட் இது ரெண்டையும் வேணால் நம்ம மல்டிப்ளையில் வச்சு அந்த மாதிரி கொண்டு வர முடியும். பட் இருந்தாலுமே நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஃபேக்டராக இருக்குது, இங்கே 2 ஃபேக்டர், மொத்தம் 3 ஃபேக்டர் வருது. ஆனால் இது ரெண்டையும் நம்ம சேர்த்தா கூட ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா s² -1 வருது. ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், s² + 1 கரெக்டாக இருக்குங்களா. அடுத்து s + 3 கரெக்டாக இருக்குது. அடுத்து s - 1 கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேர்ட் சம் பாருங்கள். A differential equation satisfied
பை தி ஃபேமிலி ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. whose center at 0,0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்டருங்கிறது வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இதோட ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும். அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் இந்த ஹெச்கேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சென்டர், ஆர்ன்றது ரேடியஸ். அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ ஹெச்கே அதாவது சென்டரோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 0,0ன்னு சொல்லிட்டு. அப்போ ஹெச்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ இதை வந்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹெச்சும் கேயும் 0,0ன்னு வந்துடும். அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடுமா, அப்போ ஒய் ஸ்கொயர் இருக்கும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன். சென்டர் வந்து 0,0 இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தானே இருக்குது அப்படின்றப்ப ஒன் டைம் இதை நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கணும். எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2x அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2y. அடுத்து இந்த பேஸ் ஒய்யை பண்ணணும்னா, ஏன்னா நம்ம வந்து எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்படின்றப்ப ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2yன்னு வரும். அடுத்து இந்த பேஸ் ஒய்யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எப்படி மாறிடும் அப்படின்னா dy பை dx அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா 0 ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 இருக்கா. ஸோ 2 டேபிளில் டிவைடட் பண்ணிவிடுங்க ரெண்டு பக்கமும். அப்போ 2 டேபிளில் டிவைடட் பண்ணிங்கன்னா இந்த 2 எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய், அடுத்து டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி எடுத்திங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். த சிங்குலர் சொல்யூஷன் ஆஃப் எ பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் தி dash of the family of surfaces represented by the complete solution of that partial differential equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டி தான் கரெக்ட். அதாவது என்வலோப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டைரெக்டாக உள்ள ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால் கொஞ்சம் மெமரியில் ஏற்றிக்கோங்க. இந்த இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபிஃப்த்து சம் பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து டேரக்ட் கொஷினாகவே இருக்கும். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வந்திருக்கும். ஸோ அதனால் இதுவுமே வந்து ஸ்டார் கொஸ்டின் தான். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாவே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி ஈஸியாக செக் பண்ணிடலாம் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. அப்படின்றப்ப இது ரெண்டை வச்சே நம்ம ஆப்ஷனில் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி வந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் வரிசையாக வேணாலும் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இஜெட்டுன்னு இருக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக 2, அப்போ ப்ளஸ் 2 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா -3 இருக்குது. ஸோ -3 ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 - 3ன்னு வந்துடுமா. 3 - 3 அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம எல்ஹெச்எஸ் பார்ட்டை எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதோட ஆன்சர்ஸ் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா 0ன்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா 0ன்னு தான் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூஃபாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே. அப்போ அவங்க கேட்குற அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நீங்கள் இதே மாதிரி மற்றதையுமே வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 6வது சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி இன்டெக்ரல் 0 to ∞ sin ஸ்கொயர் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா தான். இதை நம்ம மெட்டீரியலில் டேரெக்டாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ இன்டெக்ரல் 0 to ∞ sin ஸ்கொயர் ஏஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னாக்க
π/2ன்னு வரும். அடுத்து மாடுலஸ் ஏன்னு வரும். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் அந்த ஏங்கிறது. ஸோ அது வந்து மாடுலஸில் வர மாதிரி இருக்கும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். sin² txன்னு இருக்குது. அப்படின்னா ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a = t. அப்போ ஏ இருக்க இடத்துல டீன்னு இருக்குது. மற்றபடி x² அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. dxலாம் சேம் தான். லிமிட்டுமே சேமாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு π/2 மாடுலஸ் ஏயா, ஏங்கிறது டி அப்படின்னா மாடுலஸ் டி அப்படின்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா π/2 மாடுலஸ் டி அப்படின்னா டீன்ற மாதிரியே எழுதிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். π/2ல் அடுத்து மல்டிப்ளேயாக டி வந்திருக்கு. ஸோ π/2 இங்கே மட்டும்தான் இருக்குது, இன்ட்டு டி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஜஸ்ட் இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து 7th சம் பாருங்கள். த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆல் சர்ஃபேசஸ் ஆஃப் ரிவல்யூஷன் ஹேவிங் z ஆக்சஸ் அஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரிவல்யூஷன் ஹேவிங் z ஆக்சஸ் அஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன கான்செப்ட் தான். z ஆக்சஸ்ங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுதான், ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்றப்ப இதுக்கான அந்த ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z = இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, π/x² + y² வரும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது யாருன்னா z ஆக்சஸ் தான். அதனால் z = அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். ∂z/∂x, அதாவது எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். அடுத்து π ஆஃப் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது π' அந்த x² + y² அப்படியே வரும். அடுத்து இன்ட்டு இந்த உள்ளதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் தான். அதனால் இந்த y²ங்கிறது ப்ளஸில் வந்திருக்கிறதுனால இது 0 ஆகிடும், தனி பார்ட்டு. அப்போ x² பண்ணிங்கன்னா ஒரு 2x அப்படின்னு வந்துடும். அதை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி ∂z/∂y, ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப π ஆஃப் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கேயும் π' ஆஃப் அப்படின்னு தான் வரும். x² + y² அப்படியே வந்துடும். அடுத்து உள்ளதை நம்ம பண்ணும்போது x² வந்து 0 ஆகிடும், ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறதுனால. அப்போ y² பண்ணிங்க அப்படின்னா 2y அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்யலான்னு பாருங்களேன். ஜஸ்ட் இது ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். அதாவது இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1/2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா இதில் உள்ள பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ∂z/∂x. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ரெண்டையும் ஜஸ்ட் டிவைட் பண்ணும்போது ∂z/∂x, அடுத்து ∂z/∂y அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு இதையும் நம்ம டிவைட் பண்ணணுமா. டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து x/yன்னு வரும். x/y அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒய் இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த பார்ட் அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ கொண்டு வந்தோன்னா எப்படி வரும்னு பாருங்கள். அதாவது y × ∂z/∂xன்னு வரும். அடுத்து இந்த பார்ட் அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா x × ∂z/∂y அப்படின்னு வரும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒய் இங்கே வந்து ∂z/∂x. இந்த ஆப்ஷன் சி பாருங்கள், ஒய் ∂z/∂x. அதே மாதிரி எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ∂z/∂y கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இதுலேயுமே சின்னதாக இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எதை பொறுத்து வந்து அந்த ரொட்டேஷன் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யூஸ்வலாக போடுற மெத்தட் தான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க = 0ன்ற மாதிரி, இஸ் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்க பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டான்றது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்திருக்கு. இதில் இந்த எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான அந்த மெயின் கண்டிஷன் நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷனோட பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க mdx + ndy அப்படின்னு வரும், = 0ன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக உள்ள ஈக்குவேஷன் தான். ஓகே. அப்போ இதை வந்து இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா எம்ன்றது என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். m = mdx அந்த பேட்டர்னில் தானே இருக்குது. அப்படின்னா இதுதான் எம்னு வரும். ஓகே. அப்போ எம்ன்றது ஆல்ஃபா எக்ஸு y³ இருக்குது ப்ளஸ் y cos x, இதுதான் எம்ன்றது. அதே மாதிரி என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா
என் டிஒய் அப்படின்னா இதுதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு எக்ஸாக்ட் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் தெரியும். எக்ஸாக்ட் அப்படின்னா எம்ஒய் ஈக்குவல் டு என்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எம்ன்றதை ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். அதே மாதிரி என்னன்றதை எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே மீனிங். அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டோ எம் பை டோ ஒய், அதே மாதிரி டோ என் பை டோ எக்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் எடுக்கணும். அப்போ எம்மை வந்து ஒய்யை பொறுத்து பண்ணணும். இந்த இருக்குது எம், இதை வந்து நம்ம ஒய்யை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். எம்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் க்யூப்னு இருக்கா, அப்போ 3y ஸ்கொயர்னு வரும். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், மல்டிப்ளைல் இருக்கிறதுனால ஆல்ஃபா எக்ஸை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அப்போ இந்த 3யை முன்னாடி போட்டுக்கலாம். 3 ஆல்ஃபா எக்ஸு ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க காஸ் எக்ஸு இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது. நம்ம ஒய்யை பொறுத்து தானே பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து பண்ணால் 1ன்னு வரும். அப்போ 1 × காஸ் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ்னு வந்துடும். ஸோ காஸ் எக்ஸ். இப்போ எம்ஒய் பண்ணாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எக்ஸ். அப்போ என்எக்ஸ் அப்படின்றப்ப என்னை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்க அப்படின்னாக்கா 2x அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து ஒய் ஸ்கொயர் வந்து மல்டிப்ளைல் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இதுலேயும் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த பீட்டான்றது அப்படியே தான் இருக்கும். சைன் எக்ஸை பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ நமக்கு கான்செப்ட் படி பாருங்கள். எக்ஸாக்ட் அப்படின்னா எம்ஒய்ங்கிறது என்எக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணியே நம்ம வேல்யூஸ் ஈஸியாக எடுக்க முடியும். இதில் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்கா, விட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸு விட்டுருங்க. அப்போ 3 ஆல்ஃபா இருக்க இடத்துல யார் இருக்கான்னா 2 இருக்குது. அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2/3 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த சைடில் பாருங்கள் காஸ் எக்ஸு விட்டுடலாம். அப்போ பீட்டா இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது பீட்டான்றது 1 எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பீட்டாங்கிறது 1, அதே மாதிரி இங்கே இருக்குது பீட்டாங்கிறது 1. அப்போ ஆப்ஷன் ஏ இருக்கலாம், அப்படி இல்லைனா ஆப்ஷன் சி இருக்கலாம். அப்போ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக கரெக்ட் கிடையாது. அடுத்து ஆல்ஃபான்றது பாருங்கள் 2/3 இருக்கா. ஸோ ஆல்ஃபான்றது 2/3 எதில் வருதுன்னு பாருங்கள். ஆல்ஃபான்றது 2/3 ஆப்ஷன் சியில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 3/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த சம் பாருங்கள். த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்டைன்ட் ஆஃப்டர் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஒரு இது கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷன் மாதிரி. இதில் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இந்த எஃப்ஜிங்கிற 2 ஃபங்க்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைனலாக நமக்கு பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கு மீனிங் வந்து இந்த மாதிரி உள்ளது தான். அப்போ அதாவது டோ இஜெட் பை டோ எக்ஸ் அப்படின்னா பி, அதே மாதிரி டோ இஜெட் பை டோ ஒய்னா கியூ, அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இது நம்ம மெட்டீரியல்லையுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து நம்ம பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிளாக டீயை தான் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ ஒய்க்கு பதிலாக இங்கே வந்து டீ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ டீயை பொறுத்து அடுத்து நம்ம பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இஜெட்டை எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா டோ இஜெட் பை டோ எக்ஸ் அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னு வரும். அடுத்து உள்ளுக்குள்ளே உள்ளதை பண்ணணும். உள்ளுக்குள்ளே உள்ளதை எக்ஸை பொறுத்து பண்ணால் 1ன்னு வரும். இது டி வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் அதை போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ப்ளஸ் ஜி ஆஃப் இருக்கா, ஸோ ஜி டேஷ் ஆஃப் அப்படின்னு வந்துடும். எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வரும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே உள்ளதை பண்ணணும். எக்ஸை பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வந்துடும். ஸோ டீயை பண்ணோன்னா 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் 1 வந்து இங்கே போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது 2 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால 2 தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கணும். அப்போ டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இதை இன்னொரு தடவை நம்ம எக்ஸை பொறுத்தே தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எஃப் டேஷை பண்ணிங்கனாக்கா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டீன்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷனை பண்ணும்போது ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே உள்ளதை பண்ணும்போது நமக்கு 1 அப்படின்ற மாதிரி தான் வரும். அதனால் அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஓகேங்களா,
அடுத்து இதே ஃபங்க்ஷனை நம்ம டீயை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள், டோ இஜட் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னு வரும். அடுத்து உள்ளதை பண்ணும்போது எக்ஸை பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து டீயை பண்ணோம் அப்படின்னாக்கா 1ன்னு வரும், ஏன்னா நம்ம டீயை பொறுத்து பண்ணுறதுனால. ஸோ 1 வந்து இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜியை பண்ணிங்க அப்படின்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வரும். அடுத்து உள்ளுக்குள்ளே உள்ளதை பண்ணும்போது எக்ஸை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். மைனஸ் டீன்னு இருக்குது, டீயை பொறுத்து பண்ணும்போது 1ன்னு வரும், முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ -1 அப்படின்னு வந்துடும். அடுத்து இதே இன்னொரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ டோ ஸ்கொயர் இஜட் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ இதை இன்னொரு தடவை டீயை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி வரும். அடுத்து ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப், அது இங்கேயுமே எஃப் டபுள் டேஷ்னு வந்துடும். ஏன்னா எஃப் டேஷை ரெண்டாவது தடவை பண்ணும்போது டபுள் டேஷ் போட்டுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஜி டேஷை பண்ணும்போது ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வரும். இதில் உள்ளுக்குள்ளே உள்ளதை பண்ணும்போது எக்ஸை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். டீயை பொறுத்து பண்ணால் 1ன்னு வரும், அதனால் அந்த 1 இங்கே நான் போடலை. அதே மாதிரி தான் இதுலேயும் ஜி டேஷை பண்ணால் ஜி டபுள் டேஷ்னு வருதா. அடுத்து உள்ளதை பண்ணும்போது எக்ஸை பண்ணால் 0 ஆகிடும். இந்த டீயை பண்ணிங்க அப்படின்னாக்க 1ன்னு வரும், ஸோ -1ன்னு வரும். -1 அப்படின்னாக்கா இங்கே ஒரு -1 இருக்கா, அப்போ என்ன ஆகிடும்னா +1ன்ற மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. ஸோ அதை போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்மேட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டோ ஸ்கொயர் இஜட் பை டோ எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்கா. இதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டோ ஸ்கொயர் இஜட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாக்க ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆர்னு யூஸ் பண்ணலாம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டின்னு வந்துடும். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதேமாதிரி டோ ஸ்கொயர் இஜட் பை டோ டி ஸ்கொயர் அப்படின்னா டோ ஸ்கொயர் இஜட் பை டோ ஒய் ஸ்கொயர், இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா, அதாவது ஒய்க்கு பதிலாக டீன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்மால் டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வருது. ஜஸ்ட் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து 1 டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இதுவும் பாருங்கள் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்னா ஆர் பை டி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஏன்னா இது மொத்தமாக ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால டிவைடட் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்னு வரும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, அப்போ இந்த டி எந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ ஆர் மைனஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த 10th சம் பாருங்கள். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus py ஈக்குவல் டு q இன்ட்டு y பவர் n அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. வேர் p அண்ட் q ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி நோன் as அப்படின்னா இது வந்து என்ன ஈக்குவேஷனாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவுமே நம்ம மெட்டீரியலில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.